வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை மாலை 6 மணி ஆய்வறிக்கை. இன்றைக்கு சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே மழை இருந்தது. இன்றைக்கும் தாம்பரம், கேளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தான். ஆனால் தீவிரம் குறைவாக இருந்தது. நாளையிலிருந்து தீவிரம் இருக்கிறது. அதற்கு பிறகு மழைப்பிடிப்பு தீவிரம் அடையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட எல்லைப்பகுதியிலிருந்து தொடங்கி அப்படியே உளுந்தூர்பேட்டை மற்றும் ஸ்ரீமுஷ்ணம், விருத்தாச்சலத்திற்கும் தெற்கே அப்படியே காட்டுமன்னார் கோயில் பகுதிக்கு வந்து தீவிரமடைந்து அரியலூர் மாவட்ட பகுதிகளிலையும் கூட ஆண்டிமடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழை காத்திருக்கு. பிறகு அந்த மழைப்பிடிப்பு காட்டுமன்னார் கோவில் மற்றும் முட்டம், மயிலாடுதுறை மாவட்டத்தோட காவிரி கரையோரம், மணல்மேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தோட வடக்கு பகுதி, கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதி வரைக்கும் கூட மழைப்பிடிப்பு கொடுக்கலாம். அதே போல உளுந்தூர்பேட்டை மழை அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து உளுந்தூர்பேட்டையிலிருந்து நெய்வேலிக்கு வடக்கு புறமாக பன்ருட்டி, நெய்வேலி இடைப்பட்ட பகுதி வழியாக கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளையிலிருந்து மழைப்பொழிவு, வெப்பசலன இடிமழைப்பொழிவு தீவிரமடையும். நாளை விட நாளை மறுநாள் திங்கட்கிழமையிலிருந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா தினசரி மழை உண்டுங்க. மயிலாடுதுறைக்கு வடக்கே, கும்பகோணத்துக்கு வடக்கே, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வடக்கே தினசரி மழை உண்டு. அப்பப்போ வடக்கு டெல்டாவிற்கும் டெல்டாவின் பிற பகுதிகளுக்கும், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திற்கும், அப்படியே சேலம் மாவட்டம் தொடங்கி அப்படியே படிப்படியாக பரவலாகும். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த நாட்களில் பரவலாகும். நாளைய மழைப்பொழிவு எங்கே எதிர்பார்க்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறைக்கும் வாய்ப்பு இருக்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு. அதே போல தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை, சிவகங்கைக்கும் வாய்ப்பு இருக்கு. புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை வடக்கு பகுதிக்கும். இறுதியாக கடலூருக்கும் சென்னைக்கும் இடையில நாளை நள்ளிரவு நல்ல மழை, கனமழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை அதிகாலைக்குள் கனமழை பொழிவை கொடுக்கும். அது சென்னைக்கு மட்டுமில்ல, தெற்காந்திர பிரதேசத்துக்கு உண்டு. ஏற்கனவே காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால திங்கட்கிழமை இதே போல திங்கட்கிழமை தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை இருக்கு. டெல்டாவின் தெற்கு கடலோரமும் டெல்டாவினுடைய மன்னார்குடிக்கு தெற்கே உள்ள பகுதிகளும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, ஆனால் உறுதி இல்லை. ஆனால் வடக்கு டெல்டா மற்றும் மேற்கு டெல்டா அப்படியே எல்லா வடகடலோரம், வட உள் பகுதி, உள் தமிழ்நாடு, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, இங்க எல்லாமே, தூத்துக்குடி, விருதுநகர் கூட வாய்ப்பு இருக்கு ஆங்காங்கே. திங்கட்கிழமை 24ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையும் 23ஆம் தேதியிலிருந்து கேரளாவில் தீவிரமடையுது. அப்பப்போ அது வந்து வால்பாறையிலிருந்து திருமூர்த்தி பகுதிகளுக்கும் அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பா குற்றால அருவி பகுதிகளுக்கு ஒரு 2 நாள் கொஞ்சம் நீர்வரத்தை அதிகரிக்க செய்யும். 24, 25 தொடர்ந்து மழை இருக்கும். படிப்படியா மழையோட பரப்பு அதிகரித்திருந்தாலும் ஒதுக்கி மழை இருக்கும். இந்த மாத இறுதியிலிருந்து தென்சீன கடல் நிகழ்வு வியட்நாம், கம்போடியா பகுதிகளில் நுழைய இருக்கு. அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வடகிழக்கு மாநிலங்களுக்கு வருவது. அப்படியே ஆக தென்சீன கடல் நிகழ்வு அடுத்தடுத்து வர இருக்கிறது. கண்டிப்பாக தென்சீன கடல் நிகழ்வு செப்டம்பர் மாதத்துல ஆந்திர பிரதேசத்துக்கு வரும். ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய அதே வழியில தமிழ்நாடை ஒட்டி வளிமண்டல சுழற்சி நிலவும், இலங்கை அருகே நிலவும், குமரிக்கடலில் நிலவும், மன்னார் வளைகுடாவில் நிலவும். அக்டோபர் முதல் 15 நாள் இலங்கை, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், கேரளா கடலோரத்திலையும் காற்று சுழற்சி நிலவும். இதனால கேரளா, தமிழ்நாடு, தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே செப்டம்பர்ல குறிப்பாக 2வது வாரத்துக்கு பின் 2வது வாரம் 8ஆம் தேதிக்கு மேலேயே எம்ஜிஓவும் வரப்போகுது. 2வது வாரத்துக்கு பின் அதாவது 10ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு மேலேயே படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். உறுதியாக நாம் சொன்னது போலவே அனைத்து மாதிரிகளும் காட்டும் என்றும் காட்டத் தொடங்கிவிட்டது. ஆவரேஜ் சராசரி மழைப்பொழிவு அனைத்து மாதிரிகளின் ஒருமித்த சராசரி மழைப்பொழிவே அதுவே கூடுதலாக தெரிகிறது. ஆகவே கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மழை செப்டம்பர், அக்டோபரில் இருக்கு. தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட தீவிரம். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உண்டு, தென் மாவட்டங்களுக்கும் உண்டு, தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. குறிப்பாக வளிமண்டல சுழற்சி தான் இந்த மழைப்பொழிவை, தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்த போகிறது. தமிழ்நாட்டில் நாம ஏற்கனவே சொன்னதை விட ஆந்திர பிரதேசம், கர்நாடகாவை விட, அதாவது தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், வடக்கு கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுக்கு கூடுதல் மழை தான் தெரியுது.
செப்டம்பர் அக்டோபர். குறிப்பாக 8ஆம் தேதிக்கு பிறகுதான் வலு, அதிக வலு. கண்டிப்பா அக்டோபர் 1லிருந்து 15 வரை மிக வலு. கண்டிப்பா அக்டோபர் 18க்கு மேல் வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வெயில்லாம் சூரியன் குத்துக்கதிர் தெற்க போனதுக்கு அப்புறம் குறைஞ்சிடும். செப்டம்பர் 21 வரைக்கும் இந்த தெற்கு நோக்கி பயணம், அதாவது நிலநடுக்கோட்டை நோக்கி பயணம். செப்டம்பர் 2 தான் கன்னியாகுமரியே அடையுது சூரியன் குத்துக்கதிர். செப்டம்பர் 3 தான் குமரி கடலை இறங்கி பயணிக்கக்கூடிய சூரியன் குத்துக்கதிர்னால் அப்புறம் அப்படியே நிலநடுக்கோட்டை அடைவது செப்டம்பர் 21, 22. அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி பயணம். அப்புறம்லாம் கடல் வெப்பம் உயரும். அப்புறம் தாழ்வு சுழற்சிகள், எம்ஜிஓ, காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி, அப்புறம் வட இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் பொழுது உயரழுத்தம் வந்து குளிர்விக்க சாதகம், உயரழுத்தத்திலிருந்து காற்று வந்து குளிர்விக்கிறதுக்கு எல்லாம் சாதகம். இப்ப குளிர்விக்கிறதுக்கு சாதகம் இல்லாதது காரணமா தான் நீராவி நீரா மாறல. அந்த நீராவியை நீரா மாத்துறதுக்கு எல்லா சாதக அமைப்பும் செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து வந்துடும். செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழைப்பொழிவு நல்லா கிடைக்கும். இப்ப இந்த மாத கடைசிலேயே இந்த 23ஆம் தேதிக்கு மேலேயே நாளையிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்கும் கேரளாவில். செப்டம்பர் 3, இந்த 23க்கு பிறகு செப்டம்பர் 3லிருந்து வலுப்பெறுது. 8க்கு பிறகு மேலும் வருது. 15க்கு மேல மேலும் வருது, வலுப்பெறுது. மாத இறுதி 15 நாள் நல்ல மழை செப்டம்பர். அதை விட கூடுதல் அக்டோபர் 1 to 15. ஆகவே தயவுசெய்து எந்தவித குழப்பம் வேண்டாம். இந்த வறட்சி, வெயில், இந்த மாதிரியான ஒரு குழப்பம் மனநிலை உங்களுடைய மனசு வந்து இன்னைக்கு வரைக்கும் கால் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. நிறைய உங்களுடைய சந்தேகத்துக்கு புரிய வைக்கவே முடியல. அந்த அளவிற்கு நிறைய வினாக்களை எழுப்புறீங்க. அவ்வளவு உங்க மனதை குழப்படித்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பொறுத்திருந்து பாருங்கள். தென்சீன கடல் நிகழ்வு வருவதை நாளை மறுநாள்ல அதாவது எதிர்நோக்கக்கூடிய வானிலை முன்னறிவிப்புல காட்டக்கூடிய மாதிரி படங்களை நாளையிலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப தொடங்குகிறேன். தென்சீன கடல் நிகழ்வு, அதாவது பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு பிலிப்பைன்ஸ் மற்றும் ஹாங்காங் வழியாக, சீனாவின் தெற்குப்புறம் வழியாக, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக, மியான்மர் வழியாக வருவதையும், அதற்கு பிறகு அது தாய்லாந்து வழியாக வருவதையும், அதற்கு பிறகு நேரடியாக மலேசியா, சிங்கப்பூர் வழியாக வருவதையும் நாம் அறியலாம். அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழையில நேராவே சுமத்ரா தீவு உருவாகும், இலங்கை அருகேயும் உருவாகும். எல்லாமே பெரிய வலுவான நிகழ்வு எதுவும் பெருசா தெரியல. காற்று பாதிப்பு இல்லாமல் அதிக மழைப்பிடிப்பை தரக்கூடிய நிகழ்வா தான் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இருக்கிறது, உணர முடிகிறது. ஆக சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் என்பதுதான் இந்த ஆண்டோட வானிலை அறிக்கை. நம்மளோட ஒட்டுமொத்த நீண்டகால அறிக்கையும் அதே தான். அடுத்த ஆண்டு கோடைக்கு கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் அந்த வெப்பத்தை சமாளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தேவைப்படக்கூடிய குடிநீர் பற்றாக்குறை எல்லாம் போக்கும் அளவிற்கு தான் வடகிழக்கு பருவமழை அதிகம் தரும் என்பதையும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அது எந்த பிரச்சனையும் இல்லை. மே மாதத்துக்கு அப்புறம் இந்த எல்லினோங்கிற இந்த குழப்பம், அந்த அச்சுறுத்தல், அந்த வார்த்தைகள், அச்சமூட்டும் அந்த வார்த்தைகள்லாம் இருக்காது. நிம்மதியாக இருக்கலாம். தயவு செய்து கவலைப்படாதீர்கள், பொறுமையாக இருங்கள். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். நன்றி.